கோவிந்தராஜ், குன்னியூர் கோவிந்தராஜ் ஃபார்மர் அவருக்கு நம்ம இந்த டேப்ல என்ட்ரி போட்டால் தானே பில் வரும், அப்போ தானே அவருக்கு போய் சேரும். போடாமல் இருக்குது. அது மாதிரி வேறு ஏதாவது யாருக்காவது இருக்கா? எடுக்காமல் குன்னியூரில் நான் அங்கே தான் நிற்கிறேன். பாருங்கள், பர்சன்டேஜ் இது பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்து எடுங்க. எடுத்துருங்க, ஊற்றி கூட எடுங்க. கருப்பு நாளைக்கு அடைச்சிட்டு நீங்கள் புலர் வச்சு ஊதி தானே எடுக்கிறீங்க. பிறகு இல்லை, இன்னும் அவங்க அறுக்கவே இல்லை. அதுக்குள்ளே எப்படி தெரியும் உங்களுக்கு குவாலிட்டி தெரியாமல்? இல்லைங்க, இன்னும் 30 ஏக்கர் அறுக்காமல் இருக்கு. நான் அறுக்காமல் இருக்கிறது இங்கே நீங்கள் திறந்தீங்கன்னா நாங்கள் அறுவடை வந்து கொண்டு வந்து பொருளை கொண்டு வர முடியும். எனக்கு ஒரு மதியத்துக்கு மேலே பேசுகிறேன். இல்லை, கோவிந்தராஜ் அவருக்கு கணக்கு அமௌண்ட் போட்டு நான் அங்க இருந்து தான் பேசுறேன். ஏன் விவசாயிகளுக்கு பணம் இன்னும் போடல? டேபிள் என்ட்ரி போட்டாதானே பணம் ஏறும். இப்படி விவசாயிகளுக்காக பொங்கி எழுந்த மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்காக இவ்ளோ பேசுறாரேன்னு நெகிழ்ந்து போன பொதுமக்கள். திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த விவசாயிகள் 2 பேரு அரசு நேரடி கொள்முதல் நிலையத்துல நெல் விற்பனை செஞ்சு 1 வாரம் ஆகியுமே இதுவரைக்குமே தன்னோட வங்கி கணக்குல பணம் ஏறல அப்படின்னும், இன்னும் 30 ஏக்கராவுக்கு அறுவடை இருக்கிற நேரத்துல இந்த கொள்முதல் நிலையத்துல நெல் கொள்முதல் செய்யப்படலன்னு தெரிவிச்சிருக்காரு. உடனடியா சம்பந்தப்பட்ட அதிகாரிய தொலைபேசியில தொடர்பு கொண்ட மாவட்ட ஆட்சியர், நான் இங்கதான் இருக்கேன், ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க? உடனடியா அந்த விவசாயிக்கு பணத்தை அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்கன்னு, நாம டேப்ல என்ட்ரி போட்டாதானே பணம் ஏறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து நெல் கொள்முதல் பணம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. விவசாயிகளுக்காக பேசின மாவட்ட ஆட்சியர் கிட்ட விவசாயிகள் எல்லாருமே நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க.